அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இலவசங்களும் நலத்திட்டங்களும் வெவ்வேறானவையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஃப்ரீபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இலவசங்கள் மற்றும் நலத்திட்டங்கள் அப்படின்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் ஒன்றா இல்லை வெவ்வேறானவையா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா, என்ன ஒரு பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் அந்த பின்னணி. சமீபத்தில் டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சுது. அதற்கு முன்பு பார்த்தோம்னா நிறைய மாநிலம், மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த மாதிரி நிறைய மாநிலங்களுக்கு வந்து சட்டமன்ற தேர்தல்கள் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சுது. இதில் ஒவ்வொரு மாநில தேர்தலையும் பார்த்தோம்னா நிறைய இலவசங்கள் அறிவிக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இல்லை, இதெல்லாமே நலத்திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு டெல்லியில் பார்த்தோம்னா ஆம் ஆத்மி கட்சி மாதம் உதவித்தொகையாக 2100 ரூபாயை அறிவித்தாங்க. அதற்கு பாஜக பார்த்தோம்னா 2500 ரூபாய் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஃப்ரீபீஸ் வழங்குறாங்க, அதாவது இலவசங்களாக வழங்குறாங்க, அதையும் போட்டி போட்டுட்டு வழங்குறாங்க. இதனால் அரசாங்கத்துக்கு தான் நஷ்டம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு தரப்பினரும் இருக்காங்க. இதெல்லாமே மக்களுக்கு தேவையான விஷயம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பினரும் இருக்காங்க. அப்போ அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இவங்க எல்லாமே இதெல்லாமே பார்த்தோன்னா தேர்தல் சலுகைகளா இல்லை நலன்புரி அரசியலா, வெல்ஃபேர் பாலிடிக்ஸா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது ஒவ்வொரு தரப்பினருடைய கண்ணோட்டத்தை பொறுத்தது அப்படிங்கிறத முதல்ல இவங்க சொல்ல வராங்க இந்த ஆர்டிக்கலில். எப்படி ஒவ்வொரு தரப்பினருடைய கண்ணோட்டத்தை பொறுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதெல்லாமே நல்ல திட்டங்களாக தெரியும். விடியல் பயணம் திட்டம் இருக்குது அப்படின்னா பஸ்ஸிலேயே ஏறி போக முடியாத, சைக்கிளில் மட்டுமே போகக்கூடிய, இல்லை நடந்தே வேலைக்கு போகக்கூடிய ஆட்களுக்கு விடியல் பயணம் திட்டம் அப்படிங்கிறது ஒரு புரட்சிகரமான, ஒரு முக்கியமான ஒரு நலத்திட்டமாக தான் தெரியும். இதுவே காரில் போகக்கூடிய ஆட்களுக்கு பஸ்ஸில் இலவசம் அப்படிங்கிறத அறிவித்தாங்க அப்படின்னா எதுக்கு அரசாங்கம் தேவையில்லாமல் இதில் செலவு பண்ணுது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, அப்போ ஒவ்வொரு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தா ஒரு சில விஷயங்கள் இலவசமாக தெரியலாம், ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு நலத்திட்டங்களாக தெரியலாம். அதை தான் முதல்ல சொல்ல வராங்க. ஓகேங்களா, ஒரு சாரார் இலவசம் என்று கருதுவதை மற்றொரு சாரார் நலன் சார் திட்டமாக கருதலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ அதே விடியல் பயணம் திட்டமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த விடியல் பயணம் திட்டத்தின் மூலமா ரொம்ப சீப்பாக நமக்கு வந்து பஸ் ட்ராவல் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஃப்ரீ அது இல்லையா, நிறைய மாநிலங்களில் சீப்பாகவும் இருக்குது அந்த பஸ் ட்ராவல் அப்படிங்கிறது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேர் வேலைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இதனால் இந்தியாவில் சீப் லேபர் மார்க்கெட் அப்படிங்கிறது மறுபடியும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கிறத டாக்டர் கே கைலாஷ் அவர்கள் சொல்கிறார். ஓகேங்களா, சீப் லேபர்ஸ் வந்து நிறையா மறுபடியும் இந்தியாவில் கிடைக்க ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் நிறைய லேபர்ஸ் வந்து அவங்க செலவு, வேலைக்கு வரக்கூடிய இடத்துக்கான செலவு அப்படிங்கிறது இல்லாமல் போகிறனால சீப் லேபர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை இங்கே வைக்கிறார். சரிங்களா, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2013ஆம் ஆண்டு நமக்கு அப்போதைய காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதிய உணவு திட்டம், இந்த மாதிரி நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ அது ஒரு சட்டமாக கொண்டு வரப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா காலை உணவு, மதிய உணவு திட்டம், அதே மாதிரி பார்த்தோன்னா தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்த பொது விநியோக திட்டம் பிடிஎஸ் அப்படிங்கிறது, குழந்தை மேம்பாட்டு திட்டங்கள், இது எல்லாமே பார்த்தோம்னா சட்டப்பூர்வ திட்டங்களாக மாற ஆரம்பிக்குது. இதுவுமே ஒரு முக்கியமான விஷயம்தான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திட்டங்களில், இந்த சொல்லப்பட்ட இந்த திட்டங்கள் இது எல்லாமே ஒரு சட்டமாக இருக்குது. அப்போ இந்த சட்டத்துக்கு கீழே பயன்பெறக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை 75% இருக்குது கிராமப்புறங்களில், நகர்ப்புறங்களில் 50% இருக்குது. சரிங்களா, அப்போ எவ்வளவு மக்கள் பலன் பெறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இலவசங்களாக இல்லை, நலத்திட்டங்களாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாவை கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா நிதி உள்ளடக்க மையம் அப்படிங்கிற இந்த அமைப்பு எவ்வளவு பேர், பெண்கள் எவ்வளவு பேர் வந்து நேரடியாக பலன் பெற்று இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஜன்தன் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். டைரெக்டாக பெண்களுடைய கணக்குகளுக்கு, வங்கி கணக்குகளுக்கு மாதம் 500 ரூபாய் வந்து போய் சேருது. அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி இந்த பார்ட்னர் வைலன்ஸ் அப்படிங்கிறது, ஓகேங்களா, கணவர்னால் ஏற்படக்கூடிய துன்பங்கள், அந்த துன்புறுத்தல்கள் இதெல்லாமே வந்து குறையுது அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நமக்கு நம்மளுடைய அமர்த்தியா சென் அவர்கள் சொன்ன இந்த கேப்பபிலிட்டி அப்ரோச்சை பேஸ் பண்ணி இருக்குது. திறன் அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க, கேப்பபிலிட்டி அப்ரோச் அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறதையும் நிறுவுறாங்க. சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா மதிய உணவு திட்டங்கள், இலவசமாக உணவு கொடுப்பது, ரேஷன் கடைகளில் இலவசமாக அரிசி, பருப்பு அது மாதிரிலாம் கொடுக்குறாங்க, மலிவு விலையில் கொடுக்குறாங்க. இது எல்லாமே பார்த்தோம்னா மக்களுடைய அந்த ஃபுட் செக்யூரிட்டி, நியூட்ரிஷனல் செக்யூரிட்டியை வந்து அட்ரஸ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்கேஸ் அரசாங்கம் இதெல்லாம் தராமல் போனாங்க அப்படின்னா மக்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க. அப்போ அரசாங்கத்துக்கு வேறு விதத்தில் செலவு வரும். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், மருத்துவமனைகளை அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான
மாதிரியான ஒரு எக்ஸ்பெண்டிச்சரை பண்ணணும் அரசாங்கம். ஒன்று இங்கே செலவு பண்ணணும், இல்லை அங்கே செலவு பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல நிறுவ வராங்க. சரிங்களா? மக்களுக்கு வந்து உணவு அளிக்கிறது மூலயமா இலவசமாக இல்லை மலிவு விலையில் உணவு தானியங்களை கொடுக்குற மூலயமா மக்களுக்கு வந்து உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு அப்படிங்கிறது அரசாங்கம் வழங்குறாங்க. இன்கேஸ் இதை பண்ணல அப்படின்னா நமக்கு ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த செலவுகள் எல்லாமே பார்த்தோம்னா அரசாங்கத்தினுடைய நிதியில் ஒரு பெரிய பங்காற்றுது. ஓகேங்களா? அப்போ வரக்கூடிய அரசாங்கங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதி நிலைமையை பார்த்துட்டு இந்த மாதிரியான அறிவிப்புகளை வெளியிடணும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட ஒரு வாதமாக இந்த இடத்துல வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரியான இலவசங்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை நலத்திட்டங்கள் அப்படிங்கிறதும் சொல்லலாம். அது அவங்கவுங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான திட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அரசாங்கத்துக்கு அதிகமாக செலவுகளை ஏற்படுத்தும். ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப அரசாங்கம் இந்த செலவுகளை மட்டுமே பண்ணக்கூடாது, முக்கியமான முதலீடுகளுக்குன்னு இருக்கக்கூடிய நிதியை இதற்கு திருப்பி விற்றக்கூடாது அப்படிங்கிற கன்சர்ன்ஸும் ஆர்பிஐ வந்து ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டெல்லியோடைய வரி வருவாயை வந்து எடுத்திருக்காங்க. டெல்லி அப்படிங்கிறது நமக்கு ரெவன்யூ சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். கிட்டத்தட்ட 14,000 கோடியாக இருந்தது 2022-23. அடுத்த வருஷமே பார்த்தோம்னா அது 5,000 கோடியாக கிட்டத்தட்ட 13% வந்து சரிவடைஞ்சிருக்கு. இன்னும் 2024-25 அது 3,000 கோடியாக சரிவடைந்திருக்கு. அப்போ அரசாங்கம் பண்ணக்கூடிய செலவுகள் அது நலத்திட்டங்கள் சார்ந்து போகிறப்ப எவ்வளோ கம்மியாகிட்டே வருது. அப்படி இந்த மாதிரியான ஒரு இப்போ 2,500 ரூபா கொடுக்கறது, 3,000 ரூபா கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் பண்ணுறனால அதுக்கான பாசிட்டிவ் சைடு அப்படிங்கிறதும் இருக்க தான் செய்யுது. அதுதான் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம். இப்போ நெகட்டிவ் சைடு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் எப்படி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துது அப்படிங்கிறத அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ ரெவன்யூ சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டை இப்போ ரெவன்யூ டெஃபிசிட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்போ ஆல்ரெடி ரெவன்யூ டெஃபிசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லாம் இன்னும் பின்தங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதை தான் இந்த இடத்துல நமக்கு சொல்ல வராங்க. மாநிலங்களுக்கான நிதிச்சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும், அதையும் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது குறித்து நீதிமன்றங்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா, அவங்களுடைய பங்கு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப 2023 ஒரு வழக்கு போடப்பட்டுச்சு. அந்த வழக்கில் அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த NV ரமணா அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக தனியாக ஒரு குழு போட்டு நம்ம எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்டேயும் ஒப்பீனியன்ஸை வாங்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பார். இது நீதிமன்றத்தோட முந்தைய ஒரு ஸ்டாண்ட்லேருந்து இப்போது மாறுபட்ட ஒரு கருத்தாக இருக்குது. ஏன்னா 2013 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இலவசங்கள் இல்லை நலத்திட்டங்களா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் சட்டமன்றங்களுக்கு உட்பட்டது, பார்லிமெண்ட்டுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டருக்கு உட்பட்டது, அதுக்கு நீதிமன்றம் தலையிடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட ஒப்பீனியன்ஸை வாங்கலாங்கிற அளவுக்கு நீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறதுமே மாறி இருக்குது. ஓகேங்களா? இருந்தாலும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான நலத்திட்டங்கள், இந்த மாதிரியான இலவசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இது மாநில அரசியல் கட்சிகள், மாநில அரசாங்கங்கள், இந்த மத்தியில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் உட்பட்ட ஒரு விஷயம்தான். பாராளுமன்றத்துக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் உட்பட்ட ஒரு விஷயம்தான். இது நீதிமன்றங்கள்னால முடிவு செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் கடைசி வாதமாக முன் வச்சிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு நலத்திட்டங்களா அல்லது இலவசங்களா அப்படின்னு பார்க்குறப்ப அது ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு தரப்பினருடைய கண்ணோட்டத்தை பொறுத்தது அப்படின்றத சொல்கிறாங்க. இருந்தாலும் மேஜராக என்ன சொல்ல வராங்கன்னா, அது எல்லாமே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் சொல்லி அதற்கான ஒரு ஆர்கியூமெண்ட்டை தான் ப்ரெசென்ட் பண்ணிகிட்டே வராங்க. அதோட பாசிட்டிவ் சைடு அண்ட் நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மாநிலத்தோடைய நிதிச்சுமை அதிகரிக்கும் அப்படிங்கிறத நெகட்டிவ் சைடாக சொல்லியிருந்தாங்க. சரியா? ஸோ இதுதான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் ஒரு டைம் இதை படித்து பாருங்கள். சரியா? நாளைக்கு டிஎன்ஏ வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.